வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தொழில் என்ன, இந்த தொழிலை எப்படி பண்ணுறது, இந்த மிஷினை எப்படி வாங்கிறது, எப்படி இந்த பிஸ்னஸை நடத்துறது அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள். நிறைய பேர் இந்த தொழிலை பற்றி தெரியாமையும் இந்த தொழிலுக்குள்ளே வராமல் இருக்காங்க. திருப்பூரில் பனியன் தயாரிக்கிறாங்க. அந்த பனியன் தயாரிக்கும் போது இந்த மாதிரி அப்படிங்கிறது சின்ன சின்ன பிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக விடும். இந்த வேஸ்ட்டு துணியை நம்ம வந்து நூல் வேஸ்ட்டாக மாற்றணும். அந்த நூல் வேஸ்ட்டு பல்வேறு தொழிற்சாலைகளில் துடைப்பதற்கு பயன்படுகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த துணியை வந்து ஒரு கைகளால் பிரித்து அந்த நூல் வேஸ்ட் தயார் பண்ணாங்க. அன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை இருந்தது, வீட்டில் நிறைய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, அப்போ உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலப்போக்கு, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிக எண்ணிக்கையில் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் இருக்கிறதுனால, சர்வீஸ் சென்டர்லாம் நிறைய இந்த வேஸ்ட்டு தேவைப்படுறதுனால கைகளால் பிரிக்கும் அளவு குறைஞ்சிருச்சு. அதனால் இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த இயந்திரம். இந்த பனியன் துணியிலிருந்து பிரிக்கிறதுக்கு இந்த இயந்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இயந்திரத்தினுடைய விலை 75,000 ரூபாய். இந்த இயந்திரம் இந்த பனியன் துணியை நூல் வேஸ்ட்டாக பிரிக்குது. அப்போ இது வந்து போயிருக்கும் ஒரு ஃபார்வேர்டு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த இயந்திரம் ரொட்டேட் ஆகுது. இதுக்குள்ளே நீங்கள் துணியை கொடுத்தீங்கன்னா அது வந்து நூல் வேஸ்ட்டாக பிரிஞ்சிடும். அப்போது நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த துணியை இப்படி ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து நூல் வேஸ்ட்டாக பிரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 கிலோ ஓடும். நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 30 to 40 கிலோ வரைக்கும் ஓடும். அப்போது இந்த மாதிரி இந்த பனியன் துணியை நீங்கள் வந்து அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பிரிக்கும் போது இந்த மாதிரி நூல் வேஸ்ட்டாக பிரிச்சிடும். இந்த நூல் வேஸ்ட் எங்கே பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் பங்க்கு, ஆயில் ஸ்டோரு, ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பு, 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, இந்த பெயிண்ட் பூத்து, டைல்ஸ் ஒட்டுறவங்க, கடலுக்கு மீன் பிடிக்க போகிற அந்த போட்டில் எல்லாம் இந்த கை துடைக்கிறதுக்கோ, என்ஜினை துடைக்கிறதுக்கு, இந்த கிரீஸ் ஆயில் எல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த வேஸ்ட் வந்து பயன்படுது. இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் பேக்கெட் பண்ணி, அதாவது 100 கிராம், 200 கிராம், 300 கிராம், 500 கிராம் நீங்கள் பேக்கெட் பண்ணி சேல் பண்ணால் கிலோ 165 ரூபாய் வரைக்கும் ரீட்டைலில் விற்கலாம். அதாவது சில்லறை விற்பனை பண்ணுறப்ப நீங்கள் 165 ரூபாய்க்கு விற்கலாம். அதாவது 100 கிராம் 16 ரூபா 50 காசு. இதுதான் இன்றைய விலை. இதே ஹோல்சேலில் கடைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கணும். இந்த இயந்திரம் நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் விற்பனை செய்கிறது. இது வந்து 75,000 ரூபா இந்த இயந்திரத்தினுடைய விலை. இந்த துணி, இந்த ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து கிலோ 50 ரூபாய்க்கு நீங்கள் நம்ம நிறுவனத்திடமே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இந்த துணியை வாங்கி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு உங்களோடது தான். இப்போ நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த துணியை நூல் வேஸ்ட்டாக மாற்றி திரும்பவும் அதை வந்து பேக் பண்ணி எங்ககிட்ட அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் 75 ரூபாய்க்கு கிலோ எடுத்துக்கும். அதையே நீங்கள் 100 கிராம், 200 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ பேக்கெட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 85 ரூபாய்க்கு எடுத்துக்கும். உங்கள் பகுதியில் நீங்கள் பேக்கெட் பண்ணி விற்றீங்க அப்படின்னு சொன்னால் 110 ரூபாய்க்கு கிலோ நீங்கள் ஹோல்சேலில் விற்கலாம். ரீட்டைலில் விற்றீங்க அப்படின்னு சொன்னால் 165 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ 50 ரூபாய்க்கு வாங்கிய துணியை இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நூல் வேஸ்ட்டாக மாற்றி நீங்கள் விற்பனை செய்தால் உங்களுக்கு கிலோவிற்கு குறைந்தபட்சம் 50 ரூபாய் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நூலை பிரித்து நீங்கள் நம்ம நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 முதல் 20 ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு கிலோவிற்கு லாபம் கிடைக்கும். அப்போ இந்த
இயந்திரத்தை பயன்படுத்தணும். இது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1/2 HP மோட்டரில் இயங்கக்கூடியது. இந்த இயந்திரம் 2 மாதம் ஓடிச்சுனாலே உங்களுக்கு கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 700 தான் வரும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 0.38 யூனிட் தான் கன்சியூம் பண்ணும். இது சிங்கிள் பேஸ் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் என்பதால் நீங்கள் வீட்டில் ஒரு பகுதியில் வச்சு இந்த தொழிலை நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா 3க்கு 3 இடம் இருந்தாலே போதும். இந்த இயந்திரத்தினுடைய சைஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த இயந்திரம் ஒரு வீட்டில் ஒரு 3க்கு 3 இடம் இருந்தாலே இந்த தொழிலை நீங்கள் செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் இருந்து பெண்கள், ஓய்வூதியதாரர்கள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் வந்து எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த தொழில் திருப்பூர் மற்றும் கோவை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு தொழில். இந்த தொழில் வாய்ப்பை நம்ம வந்து தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் எல்லாரும் எடுத்து செய்கிற மாதிரி நமது நிறுவனம் உங்களுக்கு ஒரு வியாபார ஒப்பந்தத்தை கொடுக்கும். அப்போ தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் இந்த தொழிலை நீங்கள் செய்தால் தினமும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தொழிலில் நீங்கள் பெறலாம். அப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இயந்திரத்தை வாங்கணும். அதற்குண்டான துணியை வாங்கி நூலாக பிரித்து நமது நிறுவனத்திடம் நீங்கள் திரும்ப கொடுத்தால் நமது நிறுவனம் அதை எடுத்துக்கொள்ளும், பைபேக். இல்லை நீங்களே விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் விற்றுக்கலாம். அதுபோலவே இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் மட்டும்தான் நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. திருப்பூரில் விலை குறைவாக துணி உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் நண்பர்கள் மூலம் கூட நீங்கள் இந்த துணியை வாங்கி பிரித்து நீங்கள் நம்மகிட்ட கொடுத்தாலும் நமது நிறுவனம் வாங்கி கொள்ளும். அப்போது ஒரு குறைந்த முதலீடு, அதாவது ஒரு 75,000 முதலீட்டில் இந்த இயந்திரத்தை வாங்கி ரா மெட்டீரியலுக்கு ஒரு 50,000 ரூபாய் என்று எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1,4 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வாய்ப்பு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக இருக்கும். இது வந்து பல ஆண்டுகளாக திருப்பூரில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் உங்கள் மாவட்டத்திலும் உங்கள் பகுதியிலும் அதிக 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது. அந்த தேவைக்கு இந்த நூல் வேஸ்ட்டு பயன்படுகிறது. அப்போ அந்த நூல் வேஸ்ட்டை தயாரித்து விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக நீங்கள் செய்தால் மாதம் ஒரு 30,000 ரூபாயை எளிதாக சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஒரு ஓய்வு நேரத்தில் ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த தொழிலை செய்ய வேண்டும், ஆனால் பணம் இல்லை, எங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாடகைக்கு இந்த இயந்திரங்களை எடுத்து நீங்கள் நம்ம நிறுவனத்திடம் நீங்கள் தொழில் செய்ய முடியும். 50,000 ரூபா டெபாசிட்டு, 1,500 ரூபா மாத வாடகை செலுத்தினால் இந்த தொழிலை நீங்கள் வீட்டிலிருந்தே எளிதாக செய்ய முடியும். இதை பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் நமது அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து இதனுடைய செயல்பாடை பார்த்து முழு விவரத்தை கேட்டு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பித்து மாதம் ஒரு நிரந்தர வருவாயை பெற்றிடுங்க. நன்றி, வணக்கம்.